शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। श्री गुरुभ्यो नमः। अज्ञानमित्यजडबोध तिरस्क्रियात्मा जाड्यंच मौढ्यमिति च प्रकृति. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியாத ஒரு வார்த்தை. நீங்க அந்த பிரிண்ட்ல சரியா இல்ல. ஜாட்யஞ்ச மௌಢ்யம் இது பிரகிருதி. அடுத்த வார்த்தை என்ன தெரியாது. சதா அஜ்ஞானமித்யஜடபோத திரஸ்கிரியாத்மா ஜாட்யஞ்ச மௌಢ்யம் இது பிரகிருதி சதா. இது ஒண்ணு இருக்கு. சாதா ஆதி துக்க வபு அத்வயம் वपु दृशम अद्वितीयम आलिंगति स्म घृतपिंड इव अग्निमिद्धम. இப்போ அஜ்ஞான பிரகரணம், அஜ்ஞானத்தினுடைய விஷயம் என்ன, ஆசிரியம் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அஜ்ஞானமிதி அஜடபோத திரஸ்கிரியாத்மா. अजडः यः बोधः, अजडः यः बोधः अजडबोध तिरस्क्रियात्मा जाड्यंच मौढ्यमिति च प्रकृति प्रसिद्धा. சரியா போச்சு. அஜ்ஞானம் என்றது அஜடபோத அஜடः यः बोधः तादृशस्य बोधस्य तिरस्क्रिया आत्मा यस्य सः तिरस्क्रियात्मा निर्गम विग्रह. चैतन्यते यद आवरणम पண்றதோ அது அஜ்ஞானம் அபிப்பிராயம். சைதன்யம் ஸ்வப்பிரகாச சைதன்யம் ஸ்வப்பிரகாசமா இருக்கிறதுனால அதனுடைய பிரகாசத்தை துவம்சம் பண்ண முடியாது. ஆனால் அந்த பிரகாசிக்கும் பொழுதும் பிரகாசிக்கலை என்ற பிரமத்தை உண்டு பண்ண முடியும். அந்த பிரமத்தை உண்டு பண்றதுதான் இங்க திரஸ்காரம் சொன்னார். உண்மையா அந்த சைத்தன்ய பிரகாசத்தை திரஸ்கரிக்கவே முடியாது. இருந்தாலும் திரஸ்கரிச்ச மாதிரி. ஆனால் அது அந்த சைத்தன்ய பிரகாசம் இருக்கும் பொழுதும் அது இருக்கலைன்னா எப்பேற்பட்ட அனுபவம் நமக்கு இருக்குமோ, எப்பேற்பட்ட விவகாரம் நடக்குமோ, அப்பேற்பட்ட விவகாரத்தை உண்டு பண்றது. இது அஜ்ஞானத்தினுடைய வேலை நமக்கு தெரியும். அத்வைத சித்தாந்தத்துல அஜ்ஞானத்தை இப்படிதான் எல்லா சம்பிரதாயத்திலும் அங்கீகரிச்சிருக்கு. அதை சொல்றார். அஜ்ஞானமிதி அஜடபோத திரஸ்கிரியாத்மா. அஜடஹா ஜடபின்ன, ஜடமில்லாத அப்படின்னா சைதன்ய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய போதம், கான்சியஸ்னஸ், அந்த போதத்தினுடைய திரஸ்காரம் பண்றது எதிலுடைய ஸ்வரூபமாவே இருக்கோ அப்ப ஏற்பட்டது இந்த அஜ்ஞானம் என்றது. அஜ்ஞானமிதி அஜடபோத திரஸ்கிரியாத்மா ஜாட்யஞ்ச மௌಢ்யம். ஜாட்யம் என்ன? மௌಢ்யம், தெரியாம இருக்கிறது. ஜாட்யஞ்ச மௌಢ்யம் இது பிரகிருதி பிரசித்தா. ஜாட்யம் பேர் இருக்கு, மௌಢ்யம்னு பேர் இருக்கு, பிரகிருதின்னு அப்படியெல்லாம் பிரசித்தி இருக்கு. இந்த அஜ்ஞானத்தை பல வார்த்தைகள் உபயோகிச்ச அஜ்ஞானத்தை சொல்றது உண்டு. ஜாட்யம் மௌಢ்யம் இது பிரகிருதி பிரசித்தா. சாச்ச அதிதுஷ்டிதவபு दृशम अद्वितीयम आलिंगति स्म घृतपिंड इव अग्निमिद्धम. இப்பேற்பட்ட அஜ்ஞானம் எப்படி எப்போ விலகி போறதுன்னு கேட்டால், அந்த சைதன்யம் எப்போ ஜொலிக்கிறதோ அப்போ போறது. சைதன்யம் ஜொலிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அது ஒரு அக்னி ஜொலிக்கிற மாதிரி ஒரு ரூபகம், மெட்டஃபர் சொல்றார். அக்னிமித்தம், இத்தம் அக்னிம் घृतपिंड इव उपमा. अग्नि इद्धम अग्निम घृतपिंड इव. इद्धम न शनार्थम ज्वलिक्किरदु अर्थम. ஏதோ இந்தனத்தை
இந்தனத்துல அக்னி ஜொலிக்கும் பொழுது அந்த ஜொலிச்ச அக்னியோட சம்பந்தம் ஏற்பட்டால் அந்த கிருத பிண்டம் நெய் கட்டியா இருக்கும் பொழுது அது மெதுவா உருகிறது போகிறது. கிரமமா அது முதல்ல உருக ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போகிறது, நஷ்டமாகுது. அந்த மாதிரி இந்த அத்விதீய சைதன்யம் அந்த அந்தக்கரண அகண்டாகார விற்த்தியில பிரதிபிம்பிக்கும் பொழுது என்ன வரும்? இந்த அதிதுஷ்டித வபு நஷ்டம் பவதின்னு அர்த்தம். இந்த அஜ்ஞானம் போறது. அதிதுஷ்டித வபு அப்படின்னா என்ன அர்த்தம்? துஷ்டிதம், அது இருக்கா இல்லையான்னு என்று சொல்ல முடியாது. துக்கேன ஸ்திதம். துக்கேன ஸ்திதம்னா என்ன அபிப்பிராயம்? இப்ப சைதன்யத்துல இந்த அஜ்ஞானம் உண்மையா நிக்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இல்லவே இல்லைன்னு அதுவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஸ்திதி இது. அஜ்ஞானம் சைதன்யத்துல எப்படி நிக்கிறதுன்னு கேட்பா இல்லையா மத்தவா? என்ன சொல்லணும்? உண்மையா நிக்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஆனா வியாபகாரிகமா ஏதோ ஒண்ணு சொல்லி ஆகணும். இல்லாத வழி இல்லை. பிரபஞ்சத்தை நிரூபணம் பண்ணணும், சுருத்தியர்த்தத்தை நிரூபணம் பண்ணணும்னா அஜ்ஞானம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும். இந்த அஜ்ஞானம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தலைன்னா மற்ற தரிசனங்கள்ல வேற ஏதோ வார்த்தையை உபயோகிக்கும். கர்மான்னு சொல்றேன். எது சொன்னாலும் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கணும். இருந்தா தான் இந்த உலகத்தை நம்மளால நிரூபணம் பண்ண முடியும். லோக விவகாரத்தை நிரூபணம் பண்ணணும்னா அப்பேற்பட்ட ஒரு பொருள் வேணும். ஆனா உண்மையா இருக்கக்கூடாது. பரமார்த்த சத்தியம் சொல்லக்கூடாது. பரமார்த்த சத்தியமா இருந்தா அதுக்கு நிவர்த்தியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அதிதுஷ்டித வபு. வபுனா சரீரம், சரீரான ஸ்வரூபம். இங்க வந்து அஜ்ஞானத்தினுடைய ஸ்வரூபம் அனிர்வச்சனீயம் சொல்றது இல்லையா? அந்த அனிர்வச்சனீயத்துவத்தை காமிக்கிறதுக்கு அதிதுஷ்டித வபுன்னு போட்டிருக்கு. அது அத்விதீயம் திருஷம் ஆலிங்கதி. அத்விதீய சைதன்யத்தினுடைய அந்த விற்த்தியில ஏற்படுற பிரதிபிம்பம், அந்த பிரதிபிம்பத்தோட சம்பந்தம் வந்தால் அப்படின்னா தத்துவ சாட்சா்காரம் உணர்ந்தால், பிரம்மஜானம் உணர்ந்த வந்தால் இந்த அஜ்ஞானம் போறதுன்னு பிரசித்த சித்தாந்தத்தை ஒரு உபமானத்தை வச்சுட்டு காமிக்கிறது. கிருதபிண்ட இவ அக்னிம் இத்தம், இத்தம் அக்னிம் கிருதபிண்ட இவ. யுத்தமான அக்னியே கிருதபிண்டம் என்ற மாதிரி ஜொலிக்கக்கூடிய அக்னியோடு சம்பந்தப்பட்ட கிருதபிண்டத்தை மாதிரி அது போகிறதுன்னு சொல்றார். அப்புறம் அடுத்த ஸ்லோகம், சித்வஸ்துன சிதி பவேத் திமிரம் தமிஸ்ரம் தாமிஸ்ரம் அந்ததமசம் ஜடிமா தமிஸ்ரா மாயா ஜெகத் பிரகிருதி அச்சுத சக்திர் அனந்தியம் நித்ரா சுஷுப்திர் அமிர்தம் பிரளயோ குணைக்கியம். இத்தனை வார்த்தைகள். இது ஒன்றும் இல்லை, பரியாயங்களை காமிச்சிருக்க. இத்தனை வார்த்தைகள் பார்க்க முடியும். அஜ்ஞானம் என்ற அர்த்தத்துல ஒரே வஸ்துவை காமிக்கிறதுக்காக இப்படி நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ் பார்த்தால் இத்தனை வார்த்தைகள் தெரிகிறது. ஸ்ருதியில் ஸ்மிருதியில எல்லாம் புராணங்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது அஜ்ஞானம் என்ற அர்த்தத்தை, அஜ்ஞானத்தை காமிக்கிறதுக்காக இந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்கு. சித்வஸ்துனஹா சிதி பவே. அந்த சித்வஸ்துவில சைதன்யத்துல பவே, சைதன்யத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியது அஜ்ஞானம். சைதன்யத்துல நிக்கிறது, சைதன்யத்துல தான் நிக்கணும். அது வேற எங்கேயும் நிற்க கூடாது, சைதன்யத்துல தான் நிக்கணும். சைதன்யத்துல நிக்கிறது. அப்புறம் அந்த இந்த ஸ்லோகத்தில் இருக்க எல்லா வார்த்தையும் அஜ்ஞானத்தை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை. திமிரம், திமிரம் ஒரு வார்த்தை இருக்கு. தமிஸ்ரம் இருக்கு, தாமிஸ்ரம் இருக்கு, அந்ததமசம் இருக்கு. இதெல்லாம் சில நரகங்களுக்கும் கூட இந்த மாதிரி பேர் இருக்கு. பலவிதமான நரகங்களை பத்தி கேள்விப்படுறது. அது புராணத்துல மட்டும் இல்லை, பகவான் வேதவியாசரும் அங்கீகாரம் பண்றார். நரகங்கள் இருக்கு என்ற அங்கீகாரம் பண்ணியிருக்கு. அபிச்ச சப்தா ஒரு சூத்திரம் இருக்கு. அபிச்ச சப்தா பிரம்மசூத்திரம். 7 விதமான நரகங்கள் இருக்கு சொல்றது. சொர்க்கம், நரகம் அதெல்லாம் இருக்கிறதா இல்லைன்னு சொல்ல முடியாது. வியாபகாரிகமா இருக்குன்னு சொல்லணும்.
சில பேர் வேதாந்தத்திற்கு ஒன்றும் சரிப்பட்டு வராத, இது வந்து நரகம் சொர்க்கம் நரகம் எல்லாம் இருக்குன்னு சொன்னா அது ஒரு நம்மள ஒரு தார்சனிகனே ஆகாம ஒரு உபகாசியமா போயிடும் சொல்லி இப்படியெல்லாம் இல்லை, அது தாற்பயம் இல்லைன்னு சொல்லுவான். அது சரியில்லை. சொர்க்க நரகாதிகள் நான் சொன்னால் அந்த மாதிரி சில இடங்கள் இருந்துதான் ஆகும். அது ஒரு நெசசிட்டி, அதுவும் சொல்றேன். அந்த மாதிரி இருந்தா ஆகும், இல்லாத இருக்க முடியாது. இப்போ முன்னாடி பார்க்கிற உலகத்தை மாதிரி பார்க்க முடியாத சில உலகங்கள் இருக்கு. அங்க விசேஷமான சுகம் விசேஷமான துக்கம் ரெண்டும் இருக்கான். லாஜிக்கலி ப்ரூவ் பண்ண முடியுமா கேட்பான். லாஜிக்கலி ப்ரூவ் பண்றதுன்னா என்ன? மைக்ரோஸ்கோப்பால பார்க்க முடியாது. ஆனால் லாஜிக்கலி ப்ரூவ் பண்றதுன்னா நான் இப்படி சொல்லுவேன், அந்த மாதிரி ஒண்ணு இருந்தா பரவாயில்லன்னு இருக்கு. நமக்கு இருக்கணும் என்றது கட்டாயமா இருக்கு. இருக்குன்னு சொல்றதும் உண்டு. நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ் பார்த்தால் வேதமாகட்டும், இதிகாச புராணங்களாகட்டும், தரிசனங்களாகட்டும், எல்லா சம்பிரதாயத்திலும் அது ஒத்துன்னு இருக்கா. நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும் இல்ல, பாக்கிய மதங்கள் கூட இருக்கு. இப்ப ரிலீஜியன்ஸ் இருக்கு இல்லையா, அவளுக்கு கூட இங்க இருந்து போயிருக்கலாம். பாரதத்துல இருந்து இந்த மாதிரி கற்பனைகள் எல்லாம், ஆத்மாவு, சொர்க்கம் நரகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மோட்சம் போகல, எங்கேயும் போகல. மோட்சத்தை யாரும் ஒத்துக்க மாட்டான். நித்திய சொர்க்கம் நித்திய நரகம் மற்ற சம்பிரதாயத்துல. ஆனா மோட்சத்தை யாரும் எடுக்கவே இல்லை போல இருக்கு. மற்றபடி எல்லாமே இங்க இருந்து போயிருக்கணும். வேற அதை யோசிக்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு, எல்லா சம்பிரதாயத்திலுமே இருக்கு. அது இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க பயப்படுத்துறதுக்காக மட்டும் இல்லை, சும்மா நம்மளே பயப்படுத்துறதுக்காக நரகம் சொல்றது அப்படி இல்லை. என்னுடைய லாஜிக் என்னன்னா, இப்போ அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு என்றது ஸ்பஷ்டமா வாக்கியங்கள் நமக்கு கிடைக்கிறது. சரி, நீங்க வாக்கியத்தை மட்டும் நம்பிக்கை வச்சுட்டு அதுல மட்டும் நம்பிக்கை வச்சுட்டு இருக்குன்னு சொன்னா நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்னு கேட்போம். அப்போ சொல்லுவேன், அது வாக்கியம் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, அந்த வாக்கியத்தினால சொல்லப்படக்கூடிய விஷயம் இருக்கு, அது இருந்தால் தான் உலகத்தை சரியா நம்மளால நிரூபணம் பண்ண முடியும்னு காமிக்கலாம். எப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு பெரிய மகா பாபம் பண்றது உண்டு. பாபத்தினுடைய பலமா தானே துக்கம் கிடைக்கணும். எந்த விதமான துக்கமா இருந்தாலும் அது ஏதோ ஒரு பாபத்தினுடைய பலம் சொல்லணும். எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும். அப்பதான் அந்த ஜெகத் ரச்சனை சரியா இருக்கும். ஜெகத்தினுடைய ஸ்ட்ரக்சர் சரியா இருக்கணும்னால் கர்மாவுக்கு பலம் இருக்கணும். கெட்டது பண்ணா கெட்ட ரிசல்ட் கிடைக்கணும், நல்லது பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கணும். அப்பதான் நமக்கு இந்த மொராலிட்டி எல்லாம் சொல்லவே முடியும். இல்லைன்னா எந்த விதமான அனர்த்தமும் இல்லை, எது பண்ணாலும் சொன்னால் எதுக்கு நல்லவனா இருக்கணும், எதுக்கு ஆஸ்திகனா இருக்கணும். ஆஸ்திகன் என்றது விட்டுக்கோங்க. எதுக்கு சாதாரணமா நல்லவனா இருக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா உலகத்துல, மாயை இல்லாமல் கபடம் இல்லாமல் மற்றவாளுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறது, சாதாரணமா நல்லவனா இருக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா. ஏன் அப்படி இருக்கணும்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இந்த வாழ்க்கை சரியா இருக்கிறதுக்கு மட்டும்தான் சொன்னால் அது சரிப்பட்டு வர முடியாது. ஏன்னா இந்த வாழ்க்கையை நான் எப்படியாவது மேனேஜ் பண்றேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். இங்க இருக்கிற வாழ்க்கையே மேனேஜ் பண்றதுக்கு என்னால முடியும், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் எப்படியாவது இருப்பேன். நீ யாரு கேட்கறதுக்கு கேட்டா என்ன சொல்றது? என்ன சொல்லலாம்? அது மட்டும் இல்ல, இன்னொன்னு பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்ட கர்மாக்களை பண்ணால் அதுக்கு ஒரு கெட்ட பலம் இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த கெட்ட கர்மாவுடைய அந்த அதனுடைய அதுக்கு இருக்கிற இது இருக்கு இல்லையா, என்ன சொல்றது, கெட்டதுன்னு சொன்னாலும் அதுக்கு தாரதமியம் இருக்கு. ஸ்பஷ்டமா சொன்னால் ஒருத்தர் ஒரு 5 பேரை கொலை பண்றார். 5 பேரை ஒருத்தர் கொலை பண்றார், இன்னொருத்தர் 5000 பேரை கொலை பண்றார். யோசிச்சு பாருங்க. இந்த 5 பேரை கொலை பண்றதும் தப்பு, 5000 பேரை கொலை பண்றதும் தப்பு தான். 5000 மனுஷால கொலை பண்றது ரெண்டும் தப்பு தான். ஆனால் தாரதமியம் இருந்துதான் ஆகும். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 5 பேரை கொலை பண்ண 5 மனுஷால கொலை பண்றவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் நம்மளால ஏற்படுத்த முடியும் வச்சுக்கோங்க. இந்த 5000 மனுஷால கொலை பண்றவனுக்கு
ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னால் எப்பேற்பட்ட பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? இதுக்கு இந்த இவனால கொலை செய்யப்பட்ட அவளுக்கு அந்த மரண காலத்தில் இருந்த துக்கத்தினுடைய ஒரு ஏகதேசமாவது இவனுக்கு கிடைக்கணும் இல்லையா? அப்பதானே அது சரியா இருக்கும் அந்த உலகம். அப்படி இருந்தா தான் அந்த உலகம் சரின்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அந்த உலகமே சரியில்லை. உலகத்துல ஒரு லாஜிக் இல்லை. அந்த உலகத்துக்கு ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லையா? இந்த கர்மபல சைக்கிள் சக்கரம், சம்சார சக்கரம், அந்த சம்சார சக்கரத்துல ஒரு சின்ன ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லையா? ஒரு வியாவகாரிகமான ஒரு லாஜிக் இருக்கும். பரமார்த்திகமா சொல்லும் பொழுது எல்லாமே நித்தியம் சொல்லலாமே தவிர வியாவகாரிகமா ஒரு நியமம் இல்லை, நம்மளுடைய அபிப்பிராயம் இல்லை. நியமம் இருக்கு, நியாமகமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. வியாவகாரிகமான வியவஸ்தையும் இருக்கு. அந்த வியவஸ்தையை பொறுத்த வரைக்கும் அந்த வியவஸ்தை அழகா இருக்கு சொல்லி ஆகணும். பாரமார்த்திகமா பொய்யா நித்தியம் அதெல்லாம் வேற விஷயம். அது இன்னும் கொஞ்சம் சீரியஸான மேட்டர். சாதாரணமா தர்மசாஸ்திரங்களுடைய திருஷ்டியில உலகம் நல்லா இருக்கணும்ன்றது நம்மளுடைய ஒரு அவசியம், அது தேவை. அப்படி இருக்கும்பொழுது நான் திருப்பி சொல்றேன், இந்த 5 பேரை கொலை பண்றவனுக்கும் 5000 பேரை கொலை பண்றவனுக்கும் ஒரே பனிஷ்மெண்ட் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. சரி, இந்த 5000 பேரை கொலை பண்றவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னா எந்த விதமான பனிஷ்மெண்ட் நம்மளால இங்க பண்ண முடியும்? இங்க அவனுக்கு கொடுக்க முடியற பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு பரிமிதி இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த பார்த்திவ சரீரம் இருக்கு, இப்ப நமக்கு கையில் இருக்கக்கூடிய பார்த்திவ சரீரம், இந்த சரீரத்தால அவனை இந்த சரீரத்தில் இருந்துட்டு அவனால சகிக்க முடியறது எவ்வளவு? கொஞ்சம் தான் சகிக்க முடியும். 10 அடி சகிப்பான், 15 அடி சகிப்பான், 100 அடி, அதுக்கு மேல சகிக்க மாட்டான். போதமே போயிடும், அத அன்கான்சியஸ் ஆயிடும். இப்ப அன்கான்சியஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பனிஷ்மெண்ட்? எது நடந்தாலும் ஒண்ணுதான், தெரியவே இல்லை அவனுக்கு. இப்ப தெரியற மாதிரி அது பண்ணாதானே துக்கம் இருக்கு. அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருக்குன்னா, இந்த அன்கான்சியஸா இருக்கிறவனுக்கு என்ன துக்கம் இருக்கு? துக்கமே இல்லை. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா பனிஷ்மெண்ட்டுக்கும், எல்லா தப்புக்கும், எல்லா அதர்மத்துக்கும் இங்கேயே சிக்ஷை ஏற்பாடு பண்ணலாம். எவ்வளவு பண்ண முடியும் நம்மளால? அது பாருங்க, முடியவே முடியாது. இங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு வியவஸ்தை இருக்கு, அதை வச்சுட்டு நம்ம பயங்கரமான சிக்ஷை கிடைச்சிருக்கோம், ஜீவ பரியந்தம்னு சொல்றது. ஏன்னா 7 வருஷம் அந்த காராகிரகத்தில் இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாமே ஜோலியா போச்சு, ஒண்ணுமே இல்லை, எல்லோருக்கும் தெரியற விஷயம். இங்க நமக்கு எத்தனையோ பார்ஷியாலிட்டி இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஏதாவது கொஞ்சம் ஒரு பனிஷ்மெண்ட் ஒருத்தனுக்கு, ஒரு தப்பு பண்ணவனுக்கு ஏற்படுத்தினால் எவ்வளவு கஷ்டம் பாருங்க. சரி, எல்லாமே சரியா பார்த்துட்டு பனிஷ்மெண்ட் கிடைச்சாலும் எவ்வளவு கொடுக்க முடியும்? அந்த பக்கத்துல ஹேங் ஹிம், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை இங்க. ஆனால் இப்ப பாருங்க, இது நியாயமா? 5000 பேரை கொலை பண்றவனுக்கு ஜஸ்ட் ஹேங் ஹிம் சொன்னால் அது நியாயமானு சொல்லு பாருங்க. கண்டிப்பா நியாயம் இல்லை. அப்படி ஒரு உலகமா? அப்போ நான் என்ன சொல்லுவேன், இதுக்கு கண்டிப்பா வேற ஏதோ ஒரு வியவஸ்தை இருக்குன்னு சொல்லி ஆகணும். இல்லைன்னா அந்த உலகத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சரே சரியில்லைன்னு வந்துடும், தர்மாதர்ம வியவஸ்தையே சரியில்லை. அப்போ எவ்வளவு அடிச்சாலும் அன்கான்சியஸ் ஆகாத விதமா ஒரு சரீரம் கிடைக்கணும் அவனுக்கு. அப்படி கிடைச்ச அதனுடைய ரிசல்ட், எதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சுட்டு அந்த ரிசல்ட் அனுபவிக்கணும். இப்ப இந்த உலகத்துல என்ன விசேஷம்னால், விசேஷம் இல்லை, எல்லாரும் மூடரா இருக்கிறதுனால ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சாலும் அது எந்த பாபத்தினுடைய பலன் நமக்கு தெரியாது. பனிஷ்மெண்ட் கிடைச்சாச்சாலும் தான், காரிகாரண பந்தம் தெரியாது. ஆனால் லோகாந்தரத்தில் அப்படி இல்லை. நீ இந்த தப்பு பண்ணி இருக்க, அதனுடைய ரிசல்ட் எதுன்னு தெரிஞ்சுட்டு அனுபவிக்கணும். அப்பதான் அந்த அனுபவிக்கிறது சரியான அனுபவிக்கிறதுன்னு சொல்ல முடியும். இத நான் துக்கத்தினுடைய விஷயத்துல சொன்னேன். இதே லாஜிக்கு தான் சுகத்திலும் இருக்கு. சுகமும் கிடைக்கணும் இல்லையா? இப்ப எல்லாம் சர்வஸ்வம் பரித்தியாகம் பண்ணி ஒருத்தர் அப்படியே ஒரு தர்மனிஷ்டனா இருக்கு இந்த உலகத்துலனால் என்ன எது சாதிச்சிருக்க அவரால்? இந்த வாழ்க்கையும் நல்லா இல்லை, இன்னும் வேற கிடையாதுன்னா என்ன பண்றது? இப்போ நீங்க ஆச்சார அனுஷ்டானங்களை விட்டுருக்கோங்க,
ரிச்சுவல்ஸ் வேண்டாம், அது நம்மளுடைய மட்டும் விஷயம். ரிலீஜியஸா இருக்கு. சாதாரணமா நல்ல மனுஷனா இருக்கிறவா எத்தனையோ பேர் இருப்பா இல்லையா? எல்லாம் தன்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு எல்லாமே தானம் பண்ணி அப்படியே ஒண்ணுமே அனுபவிக்காமல் தரித்திரனா இருந்து வாழ்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ மகான்கள் இருக்கா. நான் ரிச்சுவல்ஸை பத்தி சொல்லல. இந்த மகான்கள் எல்லாம் என்ன சாதிச்சிருக்கார்? இந்த வாழ்க்கையில் அவர் என்ன சாதிச்சிருக்கார்? புகழ் கிடைச்சதா? அதனால என்ன? ஒண்ணுமே சாதிக்கல, அவர் ஒண்ணுமே பண்ணல. அவர் சுகம் என்ற அந்த ஒரு அந்தக்கரண விருத்தியை அனுபவிக்கவே இல்லை. அப்படி இருக்கிற வாழ்க்கை ஏதோ ஒண்ணு வேணும் இல்லையா? ஒரு ரிசல்ட் வேணும் இல்லையா? என்ன ரிசல்ட் அது? அப்போ சரி, விரக்தரா இருந்தா பரவாயில்ல, வைராக்கியம் இருக்கு, அந்த மோட்ச மார்க்கத்துல இருக்குன்னா பரவாயில்ல. எல்லாரும் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்றவெல்லாம் மோட்ச மார்க்கத்துல இருக்குன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய இந்த உலகத்தினுடைய ஒரு 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 ஸ்ட்ரக்சர் சரியா இருக்கணும்னால் இந்த லோகாந்தரங்கள் இருந்துதான் ஆகும். அந்த லோகாந்தரங்கள் இல்லைன்னால் அவ்வளவுதான், நம்ம பண்றதெல்லாம் பாதி வியர்த்தம். ஏன்னா இந்த உலகம் இப்படிதான் இருக்கும், நமக்கு தெரியும். எவ்வளவு எது கிடைச்சாலும் சுகம் இப்படிதான், துக்கமும் அவ்வளவுதான், துக்கமும் எவ்வளவுதான். எந்த எந்த அர்த்தம் வேணும்னா பண்ணுங்க, எது பண்ணாலும் இங்க கிடைக்கக்கூடிய துக்கம் எவ்வளவு நமக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு தைரியமா பண்றான். கெட்ட மனுஷியால் எது பண்றதுக்கும் அவளுக்கு ஏன் தைரியம் கிடைக்கிறதுனா தெரியும், இவ்வளவு இங்கதான் இவ்வளவுதான் நடக்கும். நீங்க எது சொன்னாலும் எந்த உபன்யாசம் பண்ணாலும் எங்களே இந்த உலகத்தை எப்படி மேனேஜ் பண்ண எனக்கு தெரியும், பேசாம இருக்கோ அவ்வளவுதான். அதனால எல்லாருக்கும் தெரியும் அது. அதனாலதான் இப்படி வேற விதமா இருப்பான் ஜனங்கள். சுவாபாவிகமாவே நல்லவரா இருக்கிறவாளை விட்டுக்கோங்க, அவளை பத்தி ஒன்றும் பேச வேண்டாம். இத கெட்ட மனுஷா இருக்காரு, அவருக்கு அவர் பண்றதுனுடைய ரிசல்ட் கிடைக்கிறதா? கிடைக்கிற மாதிரி இருக்கா? இந்த உலகத்துல கிடைக்கிற மாதிரி இல்லை. அப்படி இருந்தால் அந்த உலகமே சரியா, அந்த உலக சிருஷ்டியே சரியா இல்லைன்னு சொல்ல வேண்டியதா போயிடும். வியாபகாரிகமான ஒரு நியமங்கள் கூட இல்லை, ஒண்ணுமே சரியா இல்லைன்னு வரும். அதனால தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் இன்வாலிடா போயிடும். உங்களுடைய மாரல் பிரின்சிபிள்ஸ் எல்லாமே இன்வாலிட். ஒண்ணுத்துக்குமே எந்த 10 பைசா விலை இல்லை. அதனால இதெல்லாம் இப்ப அனாவசியம். நான் சொன்னேன் அவ்வளவுதான். இத தாமிஸ்திரம் அந்த தாமிஸ்திரம் வார்த்தை பார்த்து ஞாபகம் வந்தாலும், தமிஸ்திரம் தாமிஸ்திரம் இப்படி எல்லாம் நரகங்கள் இருக்கு. இந்த வார்த்தைகள் பிரகிருதத்துல என்ன விஷயம்னா அஜ்ஞானம் என்ற அர்த்தத்துல அங்கங்க உபயோகப்படுத்தி இருக்கு. அதை எங்கேன்னு தேடி பார்க்கணும். நான் வியாக்கியானம் எனக்கு கையில் இல்லை, அதனால வியாக்கியானத்தில் இருந்தா இருக்கலாம். தமிஸ்திரம் தாமிஸ்திரம் அந்த தமசம் ஜடிமா தமிஸ்ரா மாயா ஜெகத் அதெல்லாம் நமக்கு தெரியும். மாயா ஜெகத் அப்படிலாம் பிரயோகங்கள் இருக்க. பிரகிருதி அச்சுத சக்தி, அச்சுதனுடைய பகவானுடைய சக்தின்னு சொல்றது ஒண்ணு. ஆந்தியம் நித்ரா சுஷுப்தி, சுஷுப்தின்னு பேர் வச்சிருக்கு அஜ்ஞானத்துக்கு பேர். அமிர்தம் பிரளய குணைக்கிய, பிரளயம் இருக்கு. பிரளயம் என்றது அஜ்ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தா விசேஷம். பிரளயம் குணைக்கியம், அது குணைக்கியம் என்றது எப்படின்னு தெரியாது, யோசிக்கணும். அது வியாக்கியானம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். குணைக்கியம் ஒரு வார்த்தை போட்டிருக்கு. இந்த வார்த்தையை அஜ்ஞானம் என்ற அர்த்தத்தில் எப்படி பிரயோகம் தெரியாது, எனக்கு பார்க்கணும். இப்படி இந்த ஸ்லோகத்தினால அஜ்ஞானம் என்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை சங்கிரகம் பண்ணியிருக்கு. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல ஆசிரயத்வ விஷயத்வபாகினி நிர்விபாக சிதிரேவ கேவல பூர்வசித்த தமசோஹி பஷ்சிமோ நாஸ்ரயோ பவதி நாதி கோச்சரஹா. இது ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம், எல்லாரும் கோட் பண்ணுவான். சித்தி அத்வைத சித்தியில எல்லாம் நிறைய தடவை கோட் பண்ணியிருக்கு. விவரணகாரனுடைய மதத்தை அவலம்பிச்சு இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. விவரண பஞ்சபாதிகா விவரணத்துல இருக்கிற அபிப்பிராயத்தை காமிக்கிறார் சங்கேபசாரிக்காரர். ஆசிரயத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விபாக சிதிரேவ கேவலா. இந்த அஜ்ஞானத்தினுடைய ஆசிரியம் என்ன, விஷயம் என்ன? இது ஒரு கேள்வி. இது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது கிரந்தங்களில். அஜ்ஞானத்தினுடைய விஷயம் என்ன, ஆசிரியம் என்ன?
முதல்ல அந்த கேள்வி என்னன்னு பாருங்க. அஜ்ஞானத்தினுடைய விஷயம், அஜ்ஞானம் என்றது ஒரு சவிஷயக பதார்த்தம். அப்போ எந்த விஷயத்தே தெரியலையோ அதுதான் அஜ்ஞானத்தினுடைய விஷயம். அகம் நஜானாமி சொல்லும் பொழுது கிம் நஜானாசி கேள்வி வரும் இல்லையா? அகம் நஜானாமி கிம் கேட்டால் கடம் நஜானாமி படம் நஜானாமி சொல்லணும் இல்லையா? ஏதாவது சொல்லி ஆகணும். தர்க்கசாஸ்திரம் நஜானாமி சொல்லலாம், மீமாம்சா சாஸ்திரம் நஜானாமி, வேதாந்த சாஸ்திரம் நஜானாமி. அதுதான் அப்போ அஜ்ஞானத்தினுடைய விஷயம். எது தெரியலையோ அது அஜ்ஞானத்தினுடைய விஷயம். ஆனால் ஏதோ ஒன்று இருக்கான். அஜ்ஞானத்தினுடைய அனுபவம்னால் அஜ்ஞானம் அந்த விஷயத்தோடு தான் அனுபவப்படுது. எது நமக்கு தெரியாதோ அதை சேர்த்துட்டு தான் அஜ்ஞானத்தினுடைய அனுபவம் நமக்கு வருது. நஜானாமின்னு மட்டுமா வராது, கிம் நஜானாமின்னு சொல்லணும். அதை சேர்த்துட்டு தான் சொல்ல முடியும். அதனால அது அஜ்ஞானத்தினுடைய விஷயம், ஆப்ஜெக்ட் சொல்லலாம். அப்புறம் ஆசிரயா, ஆசிரயா எங்கே அஜ்ஞானம் நிற்கிறதோ அது அஜ்ஞானத்தினுடைய ஆசிரியம். இப்போ விவரணக்காரர் என்ன சொல்றாருனால் அஜ்ஞானத்தினுடைய, அஜ்ஞானம்னா இங்க மூலாவித்யை, மூலாவித்யை தான் இங்கே அஜ்ஞானம் சொல்லியிருக்கு. இந்த மூலாவித்யுடைய ஆசிரியமும் சுத்த சைதன்யம், விஷயமும் சுத்த சைதன்யம். இது விவரணக்காரருடைய மதம். சுத்த சைதன்யத்துல அஜ்ஞானம் இருக்கு, அஜ்ஞானத்தினுடைய ஆசிரியம், அதனால சுத்த சைதன்யம் தான். அப்புறம் அஜ்ஞானத்தினுடைய விஷயமும் சுத்த சைதன்யம் தான். இந்த சுத்த சைதன்யம் சுத்த சைதன்யம்னா என்ன சொல்லலாம்? அப்புறம் ஒரு கேள்வி கூட வரும், அஜ்ஞானம் இருக்குன்னா எப்படி அதை சுத்தம்னு சொல்றது? நீங்க அஜ்ஞானம் இருந்தா அது எப்படி சுத்தம் ஆயிடும்? இது ஒரு கேள்வி. இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்லலாம். என்ன பதில்னால், சுத்தம்னா ஒண்ணும் இல்லை. இப்ப அஜ்ஞான சைதன்யத்தையும் மூணா பிரிக்கிறது இல்லையா? மூணு இல்ல ரெண்டா பிரிக்கிறது இல்லையா? ஈஸ்வரனும் ஜீவனும் பிரிக்கிறது, டிவைட் பண்ணி நம்மளுடைய விவகாரத்தில் இருக்கு. ஜீவரூபமாகவும் இருக்கு, ஈஸ்வர ரூபமாகவும் இருக்கு. ஜீவன் என்றது ஒரு சைதன்ய விசேஷம், ஈஸ்வரன் என்றது பிரபஞ்சத்தை நியந்திரிக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணக்கூடிய ஒரு சைதன்ய விசேஷம். ஜீவன் என்றது அந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சைதன்ய விசேஷம். இப்படி ஈஸ்வரன் என்றாகும் ஜீவன் என்றாகும் ஒரே சைதன்யத்தை பிரிக்கிறது உபாதியே வச்சிருந்த. இப்படித்தானே அத்வைத சித்தாந்தம் போயிட்டு இருக்கும். அதனால ஈஸ்வரன் ஜீவன் என்ற ரெண்டு விபாகங்கள் இருக்கு. ஆனால் இந்த ரெண்டு விபாகத்திலும் அனுசியூதமா அனுகதமா காமனா இருக்கக்கூடிய அந்த நேச்சர் என்னன்னு கேட்டா சைதன்யம்னு சொல்லணும். சர்வஜ்ஞத்த விசிஷ்ட சைதன்யம், அல்பஜ்ஞத்த விசிஷ்ட சைதன்யம், காமன் ஃபிகர் என்ன சைதன்யம் சொல்லணும் இல்லையா? இதுதான் இங்க சுத்த சைதன்யம் சொல்றது. நிர்விபாக சிதிஹி ஆசிரயத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விபாக சிதிஹி சொல்றது. நிர்விபாகா சிதிஹி நிர்விபாக சிதி, விபாக விவக்ஷ இல்லாமல் எந்த ஒரு சைதன்யம் இருக்கோ அப்படின்னா ரெண்டு இந்த டிவிஷன் மனசுல வச்சுட்டு பார்த்தால் சைதன்யத்தை பத்தி சொல்லுங்கோன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? ஈஸ்வரனை பத்தி சொல்லணுமா ஜீவனை பத்தி சொல்லணுமான்னு கேட்பான். இல்ல இல்ல ஈஸ்வரனை பத்தியும் ஜீவனை பத்தியும் இல்ல, சாதாரணமா சைதன்யம் பத்தி சொல்லுங்கோ கேட்பா இல்லையா? அதுதான் எனக்கு நிர்விபாக சிதி. ஜீவன் என்றும் ஈஸ்வரன் என்றும் அந்த டிவிஷனை பார்க்காமல் சைதன்யம் என்ற காமனா எடுத்துட்ட சொல்லும் பொழுது அதுக்கு நிர்விபாக சிதின்னு பேரு. விபாக விவக்ஷை இல்லாமல் ஒரே சைதன்யத்தை தான் ரெண்டா பிரிச்சு பாக்குறது, விவகாரம் பண்றது. அது இல்லாமல் சைதன்யம் மட்டுமா சொல்லும் பொழுது அது நிர்விபாக சிதி, அந்த விபாக சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய சைதன்யம். சர்வஜ்ஞத்துவ விசிஷ்ட சைதன்யமும் சைதன்யம் தான், அல்பஜ்ஞத்துவ விசிஷ்ட சைதன்யமும் சைதன்யம் தான். சைதன்யம் சாதாரணமா சொல்லலாம். அந்த சைதன்யத்தை இங்க சுத்த சைதன்யம் சொல்றது. அந்த சைதன்யத்துல தான் இந்த மூலாஜ்ஞானம் அथवा மாயா நிற்கிறது சொல்றார். அங்கேதான் மாயை இருக்கு. அப்படின்னா மாயை எங்க இருக்கு? ஜீவனுக்கிட்ட இருக்கா ஈஸ்வரன் கிட்ட இருக்கான்னு கேட்கிற கேள்வியோட பதில் இது பாருங்க.
மாயை என்றது ஈஸ்வரனுக்கிட்ட இருக்கா, ஜீவனுக்கிட்ட இருக்கா? சைதன்யத்தில் தானே மாயை இருக்கு. சைதன்யம் ரெண்டு விதம், ஈஸ்வர சைதன்யம், ஜீவ சைதன்யம் ச இது. அதுல நீங்க சொல்லக்கூடிய இந்த மாயை என்றது எங்க இருக்கு? ஜீவனுக்கிட்ட இருக்கா, ஈஸ்வரனுக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் கவலைப்படக்கூடாது. சைதன்யத்தில் இருக்குன்னு சொல்லணும் தைரியமா, இல்லைன்னா ஏமாத்துருவான். எப்படி பாருங்க, எப்படி ஏமாத்துருவான்னா, ஒரு நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது, அந்த தர்க்கங்கள் பல விதமான தர்க்கங்கள் கொண்டு வந்துடுவோம். பூதலத்தில் கடம் இருக்குன்னு சொன்னால் பூதலே கடகா அஸ்தி ஒருத்தர் சொல்றத வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் தர்க்கம் பண்ணுவா, भोः घटविशिष्ट भूतले घटः अस्ति वा घटरहिते भूतले घटः अस्ति वा? கேள்வி புரியுறதா? பூதலம் திவிதம், பூதலம் ரெண்டு விதமா இருக்கு. घटविशिष्ट பூதலம், घटरहित பூதலம் சொல்லலாம் இல்லையா? घटविशिष्टமான பூதலம், घटरहितமான பூதலம். நீங்க சொல்ற அந்த घटம் घटरहित பூதலத்தில் இருக்கா, घटविशिष्ट பூதலத்தில் இருக்கா கேட்பான். घटरहित பூதலத்தில் घटம் இருக்குன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், घट विशिष्ट பூதலே घटः अस्तिன்னு சொல்லுவோம். ஆனா அது தப்பு. அப்படி சொன்னா என்ன ஒரு குழப்பம்னால், இந்த இருக்கிற கடத்துக்கு முன்னாடியே அந்த பூதலம் கட விசிஷ்டமா இருக்கும். புரியுதா? நீங்க எந்த கடம் இருக்குன்னு சொல்லுவீங்களோ அந்த கடம் தவிர்த்து இன்னொரு கடம் வேணும். அப்பதான் அது கட விசிஷ்ட பூதலத்துல கடம் இருக்குன்னு சொல்ல முடியும். வேற ஏதோ ஒரு கடத்தை வச்சுட்டு ஏற்கனவே இந்த பூதலம் கட விசிஷ்டமா இருக்கு, அந்த பூதலத்துல கடம் இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆயிடும். இதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அந்த மாதிரி அப்ப என்ன குழப்பம்னா, இந்த பூதலம் கட விசிஷ்டமா பண்றோம் முதல், அதுக்கப்புறம் கடத்தை கொண்டு வரணும். அப்ப கட விசிஷ்டமா பண்றதுக்கு வேற ஒரு கடமா, அப்ப அந்த கடம் எங்க இருக்க, கட விசிஷ்ட பூதலத்தில் இருக்கா, கடரகித பூதலத்தில் இருக்கா? திருப்பி இந்த குழப்பம் தான். இந்த மாதிரி சில தர்க்கங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு அனாவசியமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு ரொம்ப கவலை. இது வாதம் பண்ணும் பொழுது இப்படி எல்லாம் கேட்டு நம்மளை குழப்பமா பண்ணிடுவான். அதனால அவள்கிட்ட என்ன சொல்லணும், घटः घटविशिष्ट भूतले अस्ति वा घटरहित भूतले अस्ति वा கேட்டால் சுத்த பூதலே அஸ்தி சொல்லலாம். घट विशिष्टम घटरहितம் நீங்க பிரிக்கவே வேண்டாம். பூதலம் ஒண்ணு இருக்கு இல்லையா, இதுதான் சுத்த பூதலம். பாருங்க, நான் உதாரணமா சொல்றேன். நிர்விபாக பூதலம், घट विशिष्टम घटरहितம் நீங்களே முதல் ஒரு டிவிஷன் கொண்டு வந்த நம்மளே ஏமாத்துறதுக்காக கேள்வி போட்டிருக்கு. அந்த கேள்வியே போட வேண்டாம். பூதலம் மூணு விதமா இருக்கு நான் சொல்லுவேன். எப்படின்னா, கட விசிஷ்ட பூதலம், கடரஹித பூதலம், சுத்த பூதலம், அப்படி இருக்கலாம் இல்லையா? ரெண்டு விதமா நீங்க பிரிக்கிறீங்க, நான் மூணு விதமா பிரிக்கிறேன். எப்படின்னா, கடரஹித பூதலம், கட விசிஷ்ட பூதலம், கேவல பூதலம். அந்த கட விசிஷ்டமா கடரஹிதமா என்ற பிரிவு பார்க்காமல் பூதலம் என்ற ஒரே திருஷ்டியில் பார்க்கும் பொழுது பூதலம் சொல்லலாம் இல்லையா? வேற வேற வஸ்து நான் சொல்ல வரல, ஆனா மூணு ஆங்கிள் பார்க்கலாம். அந்த பூதலம் என்றது பார்க்கும் பொழுது கேவல பூதலம் இருக்கு, அதுலதான் கடம் இருக்குன்னு சொன்னா இந்த கவலை இல்லை. அப்போ நான் எதுக்காக சொன்னேன்னா, கட விசிஷ்ட பூதலம், கடரஹித பூதலம் இப்படி ரெண்டா பிரிச்சுண்டு இதுல எதுல கடம் இருக்குன்னு கேட்டால் ரெண்டுல ஒண்ணு நீங்க டிக் பண்ணக்கூடாது. ரெண்டும் தப்பு, கேவல பூதலத்தில் இருக்குன்னு சொல்லணும். நீங்க சொல்ற ரெண்டு விகல்பமும் தப்பு, கேவல பூதலத்தில் இருக்குன்னு பதில் சொல்லணும். அந்த மாதிரி இங்க எப்படின்னால், அவித்யா விசிஷ்ட சைதன்யே அவித்யா அஸ்திவா, அவித்யா ரஹித சைதன்யே அவித்யா அஸ்திவா அப்படி கேட்பான். அவித்யோ மாயையோ அஜ்ஞானமோ ஏதோ ஒண்ணு, ரெண்டும் எல்லாமே ஒண்ணுதான். மாயா விசிஷ்ட சைதன்யத்துல மாயை இருக்கா, மாயா ரஹித சைதன்யத்துல மாயை இருக்கா கேள்வி கேட்போம். இந்த கேள்வி கேட்டால் உடனே ஏதோ ஒண்ணு டிக் பண்ணக்கூடாது. மாயா ரஹித சைதன்யத்துல எப்படி மாயை இருக்கும், மாயை இருந்தா அது மாயா விசிஷ்டம் தானே கேட்போம். சரி, மாயா விசிஷ்ட சைதன்யத்துல மாயை இருக்குன்னு சொல்லலாமே கேட்டா இன்னொரு தகராறு. மாயா விசிஷ்டமா பண்றதுக்கு இன்னொரு மாயை வேணும். நான் புரியுறதா, சொல்றது புரியுறதா பாருங்க. இப்போ பூதலே கடக அஸ்தி, கீதृश பூதலே
எப்பேற்பட்ட பூதலத்துல? ரக்த பூதலே. ரக்தனா ரெட் கலர், ரெட் கலரோட இருக்கக்கூடிய பூதலத்துல கடம் இருக்குன்னு சொல்லும்போது இந்த ரெட் கலர் வேற ஏற்கனவே இருக்கு இல்லையா? அங்க ரக்தே பூதலே கடகா அப்படின்னு சொல்லணும்னால் ரக்தவர்ண விசிஷ்டே பூதலே கடகா அப்படின்னு சொல்லணும்னா ஏற்கனவே இந்த ரக்தவர்ணம் அங்கே இருக்கணும். இருக்கிற கடத்தை தவிர்த்து ரக்தவர்ணம் என்றது இன்னொரு பதார்த்தம் இருக்கணும். அந்த மாதிரி மாயா விசிஷ்ட சைதன்ய மாயா அஸ்தின்னு சொன்னால் சாஸ்திரியமான ஒரு தத்துவம். என்னால் அந்த அஸ்தின்னு சொல்லக்கூடிய மாயையை தவிர இன்னொரு மாயை வேணும். அப்பதான் அது மாயா விசிஷ்டமான சைதன்யம் ஆயிடும். அப்ப முதல் மாயா விசிஷ்டமா அந்த சைதன்யத்தை மாத்தணும், அதுக்கப்புறம் அந்த மாயை கொண்டு வைக்கணும். அந்த மாதிரி வரும். அப்படி சொன்னால் தகராறாயிடும், பதில் கிடைக்காது. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். மாயா விசிஷ்ட சைதன்யத்துல மாயை இருக்கா, மாயா ரஹித சைதன்யத்துல மாயை இருக்கான்னு கேட்டால் உடனே ஒரு பதில் சொல்லவே கூடாது. சைதன்யம் நீங்க சொல்ற மாதிரி இல்ல, மாயா விசிஷ்டம் மாயா ரஹிதம் நீங்க கொடுத்த பிரிவு. கேவல சைதன்யமும் இருக்கு. கேவல சைதன்யம்னால் மாயா ரஹிதம் மாயா விசிஷ்டம் இந்த டிவிஷனுக்குள்ள நுழையாத ஒரு சைதன்யம் இருக்கணும். சைதன்யம்னு மட்டும் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் கிடைக்கிறதோ அது அவ்வளவுதான். நீங்க விசேஷம் சேர்க்க வேண்டாம், மாயா ரஹிதம்னு சேர்க்க வேண்டாம், மாயா விசிஷ்டம்னு சேர்க்க வேண்டாம். சைதன்யம் மட்டும் சொன்னால் எவ்வளவு அர்த்தம் கிடைக்கிறதோ அது சுத்த சைதன்யம். பூதலம் சொல்லும்போது என்ன அர்த்தம் கிடைக்கிறதோ அது சுத்த பூதலம். அப்படி இதுதான் சுத்த சைதன்யம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதனால சைதன்யத்துல அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதனால எந்த விதமான தப்பும் இல்லை. அஜ்ஞானம் இருந்தா எப்படி அது சுத்தம் ஆயிடும் கேட்டால், சுத்தம்னா என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, இந்த உலகம் பூரா அந்த சைதன்யத்துல தான் இருக்கு. நகி அத்தியஸ்தாத்மபாவேன நகி தற்கிருத்தேன குணேன தோஷேன வாச சம்பத்தியத்தை. பாஷிகாரர் சொல்ற மாதிரி 1000 தர்மங்கள் அத்தியஸ்தமா இருக்கிறதுனால சைதன்யத்தினுடைய சுத்தத்துவம் போயிடுமா? போகாது. அதனால சைதன்யத்திற்கு இருக்கக்கூடிய சொப்பிரகாசத்துவம் போகாது, சத்தியத்துவம் போகாது, சுத்தத்துவம் போகாது, ஒண்ணுமே போகாது. நீங்க அத்தியாசம் பண்ணுங்க, 1000 அத்தியாசங்கள் பண்ணுங்க, ஒன்னும் சைதன்யத்துக்கு ஒன்றும் கவலை இல்லை. அதனால சுத்தத்துவம் சொன்னால் சமசத்தாக தர்மராகித்யம். சமசத்தாகமான ஒரு தர்மம் கிடையாது. விஷமசத்தாகமா 1000 தர்மங்கள் இருக்கட்டும், அத்வைதத்துக்கு தகராறு கிடையாது. இப்ப சுத்த சைதன்யத்துல வியாபகாரிகமா எத்தனை தர்மங்கள் இருந்தாலும் அந்த சைதன்யம் சுத்தமே. சுத்தியில 1000 அத்தியாசங்கள் நடந்தாலும் சுத்தி தானே. சுத்திக்கு ஏதாவது வந்ததா? இல்லை என்று சொல்ற மாதிரி சைதன்யம் சுத்தமா இருக்கிறது. அஜ்ஞானம் இருக்கிறதுனால சைதன்யம் சுத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அஜ்ஞானம் அந்த சுத்த சைதன்யத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்றதுனால எந்த விதமான லாஜிக்கல் மிஸ்டேக்கும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த இருக்கிற அஜ்ஞானம் பாரமார்த்திகம் இல்லை, வியாபகாரிகம் தான். ஏனால் இந்த வியாபகாரிக துவைத பிரபஞ்சத்தினுடைய காரணம் என்ன என்றது யோசிச்சுதானே இந்த அஜ்ஞானத்தை கல்பனை பண்றது, இல்லைன்னா ஸ்ருதியை உபதேசம் பண்றது. ஸ்ருதி உபதேசம் பண்றதா இருக்கட்டும், நம்மளே அர்த்தாபத்தி பிரமாணத்தினால கல்பனை பண்றதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் இந்த சைதன்யத்துல சைதன்ய அத்விதீயத்துவம், சைதன்யம் அத்விதீயம் என்ற ஸ்ருதியுடைய உபதேசத்தை, வேதத்தினுடைய உபதேசத்தை உபபன்னமா பண்றதுக்கு, லாஜிக்கலா சரிப்படுத்துறதுக்கு தான் இந்த அஜ்ஞானத்தை நம்ம அங்கீகரிச்சிருக்கிறது. இந்த சித்தாந்தத்துல அஜ்ஞானம் என்ற ஒரு மாயாவாதம், மாயையே கொண்டு வந்த அந்த ஜெகத் காரணத்துவத்தை நிர்வாகம் பண்றது. இந்த ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்துல அப்படித்தான் தெரியுது. ஜெகத்காரணம் கிம் இத்தியன்வேஷமானாக ரிஷயா தபச்சக்ரீரே சொல்லி ஜெகத்காரணம் என்ன ஒரு விசாரம் நடத்தி அவர் தபஸ் பண்ணி என்ன அவருக்கு கிடைச்சிருக்கு? தே தியானயோகானுகதா அபஷ்யன் தேவாத்ம சக்தியும் சுகுணையுர் நிகூடாம். தேவனுடைய ஒரு சக்தி, தேவன்னா சைதன்யம், சைதன்யத்தினுடைய ஒரு சக்தி விசேஷத்தை கண்டுபிடிச்சிருக்கார் ரிஷிகள் தபஸ் பண்ணி. அப்போ ஏன் தபஸ் பண்றார் கேட்டால், நிர்குணம் சைதன்யம் எப்படி ஜெகத் காரணம் ஆயிடும் என்ற
விசாரம் தான் நடத்தியிருக்கார். அந்த விசாரத்தினுடைய ரிசல்ட் என்ன? மாயையே மூலமா அப்படி நிர்குண சைதன்யத்தும் ஜெகத் சைதன்யமும் ஜெகத்காரணம் சொல்ல முடியும் அவர் கண்டுபிடிச்சிருக்கார். இது ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல தெரியுது. அதனால மாயாவாதம்னு சொல்லும் பொழுது இந்த அத்விதீயம் சுத்தம் சைதன்யம் ஜெகத காரணம், அது அத்விதீயம் என்றத அந்த பரம சித்தாந்தத்தை சரிப்படுத்துறதுக்காக தான் இந்த மாயையே கொண்டு வந்திருக்கு. அப்படி கொண்டு வந்த மாயையும் பாரமார்த்திகமா இருந்தால் திருப்பி அந்த அத்விதீயத்துவ சித்தாந்தமே போயிடும், கெட்டு போயிடும். அதனால அந்நியதானுபத்தியா கல்பனம் பண்ணும் பொழுது அந்த சித்தாந்தத்துக்கு விரோதம் இல்லாமல் கல்பனை பண்ணணும். சித்தாந்த விரோதேன கல்பனா கர்த்தவியம், சித்தாந்த அவிரோதேன கல்பனம் கர்த்தவியம். அப்படி கல்பனம் பண்ணும் பொழுது இந்த எந்த சுத்த சைதன்யத்தை அத்விதீயமா நம்மளால நிரூபணம் பண்ணணுமோ அந்த சுத்த சைதன்யத்துக்கிட்டே இந்த அஜ்ஞானம் இருக்கு என்று ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வருது. இப்படி ஒரு நிர்ணயம் ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த சுத்த சைதன்யத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மாயை என்றது வியாவகாரிக சத்தியமா இருக்கணும், பாரமார்த்திக சத்தியமா இருக்கக்கூடாது. பாரமார்த்திக சத்தியமா கற்பனை பண்றதா இருந்தால் ஏகமேவ அத்விதீயம் என்ற உபதேசம் பாதிக்கிறது. அந்த உபதேசத்தை சரிப்படுத்துறதுக்கு கல்பனை பண்ணும் பொழுது பாதிக்காம இருக்கணும் இல்லையா? அதனால வியாவகாரிக சத்தியமா மாயையே அத்வைத சித்தாந்தத்துல கல்பனை பண்றோம். அந்த மாயை எங்க இருக்குன்னு கேட்டால் உடனே என்ன சொல்லணும்? எந்த ஒரு சுத்த சைதன்யத்தினுடைய அத்விதீயத்துவத்தை நிரூபணம் பண்றதுக்காக மாயையை கற்பனை பண்றதோ அந்த சைதன்யத்துலதான் அந்த மாயை இருக்குன்னு சொல்லணும். அந்த சைதன்யத்துல இருந்துட்டுதான் மாயை வேலை பண்றது. அந்த மாயினால அப்புறம் வந்த இந்த பிரிவுகள் இருக்கு இல்லையா, மாயாதீனமா இருக்கு. ஈஸ்வரன் ஜீவன் என்ற பிரிவு அது அனாதியா இருந்தாலும் மாயாதீனமா தான் இருக்கு. மாய முதல் வந்தது, அதுக்கப்புறம் ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் பிரிஞ்சு போயிருக்குன்னு நான் சொல்றேன். அப்படி சொல்லக்கூடாது. முதல் மாய வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் ரெண்டா மாறி போயிடுத்து. அப்படி சொன்னா என்ன குழப்பம் கேட்டால் இது ஜீவபாவமும் ஈஸ்வர பாவமும் ஏதோ ஒரு காலத்துல வந்ததுன்னு தப்பா புரிஞ்சிடும். அப்படி இல்லை, அனாதி. இது எல்லாமே அனாதி. மாயா சம்பந்தமும் அனாதி. மாயா சம்பந்தம் மூலம் தான் முதல் மாயா சம்பந்தம், அதுக்கப்புறம் ஜீவன் ஈஸ்வரன். அப்படி இல்லை, எல்லாமே மூணும் அனாதிதான். மாயா சம்பந்தமும் அனாதிதான், ஜீவபாவமும் ஈஸ்வர பாவமும் ரெண்டுமே அனாதிதான். அதனால சைதன்யம் அப்படியே சுத்தமா நிற்கிறது. உடனே மாயா என்றது ஏதோ ஒரு பொருள் எங்க இருந்தோ வந்தது, அதுக்கப்புறம் ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் மாறிடுச்சு. இப்படி எல்லாம் கதை சொல்லக்கூடாது. அப்படி கதை சொன்னால் திருப்பி தப்பு வரும், நம்ம ட்ராப் வரும். அதனால அப்படி கதை சொல்லக்கூடாது. எல்லாமே அனாதியா வச்சுக்கணும். இருந்தாலும் மாயா அதீனம்னு சொல்லலாம். காரியகாரண பாவம் இல்லாட்ட கூட அதீனம்னு சொல்லலாம். ஏன்னா மாய இல்லைன்னா இந்த ஜீவபாவம் ஈஸ்வர பாவம் இருக்காது இல்லையா? அது கரெக்டா புரிஞ்சுக்கணும். மாயை ஈஸ்வர பாவத்துக்கும் ஜீவபாவத்துக்கும் காரணம்னு சொல்லக்கூடாது. காரணம்னு சொன்னால் என்ன தப்பு? இது காரியம்னு வரும். ஜீவபாவமும் ஈஸ்வர பாவமும் மாயா காரியம்னு வரும். மாயா காரியம்னு வந்தால் அந்த ஜீவனும் ஜீவபாவமும் ஈஸ்வர பாவமும் இல்லாதையும் ஏதோ ஒரு சுத்த சைதன்யம் ஒரு காலத்துல நின்றுருக்கு. அப்படியே நின்றுட்டு இருந்தது, ஏதோ ஒரு காரணத்துல திருப்பி இப்படி எல்லாம் அனர்த்தமா போச்சேன்னு வரும். அத சொன்னால் அது சரியா வராது. அதுக்கு நிறைய எத்தனையோ ஏற்பட்ட லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அப்படி சொல்லக்கூடாது. அதீனம் சொன்னா தப்பு இல்லை. அதீனம் சொன்னா மாயாதீனம் சொல்லலாம். மாயா காரியம் இல்லை, மாயா அதீனம். அதீனம் ஏன் சொல்றோம்னா மாய இல்லைன்னா ஜீவபாவத்துக்கும் ஈஸ்வர பாவத்துக்கும் நிற்க முடியாது. மாயா நிவர்த்தி வந்துருக்குனால் அதுக்கப்புறம் ஜீவபாவமும் இல்லை, ஈஸ்வர பாவமும் இல்லை. அதனால மாயாதீன ஸ்திதி கத்துவம், மாயாதீனா ஸ்திதி. மாய இல்லாம ஸ்திதி இல்லை ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும். அதனால ஜீவபாவமும் சைதன்யத்தினுடைய ஜீவபாவமும் ஈஸ்வர பாவமும் மாயாதீனமா இருக்கலாமே வழியே மாயா காரியம் இல்லை
அதுதான் சொல்லிட்டு இருக்கு. அப்போ மாயாதீனமா இருக்கிறதுனால இந்த ஜீவபாவமும் ஈஸ்வரபாவமும் மாயாதீனம். அதனால மாயாதீனமா நிரூபணம் பண்ண வேண்டிய ஜீவனும் ஈஸ்வரனும் மாயையுடைய ஆசிரியம் இல்லைன்னு சொல்லணும். அதுதான் இந்த ஸ்லோகத்துல பாக்கி அடுத்த வரி, பூர்வசித்த தமசோஹி பశ్చిமோ ஆசிரியோ பவதி நாபி கோச்சரஹா. பூர்வசித்த தமசோஹி பశ్చిமோ ஆசிரியோ பவதி. இந்த ஸ்லோகமும் யதாசதார்த்தத்தில் எடுத்தால் ஒரு பிரமை ஏற்படும். பூர்வம் பశ్చిமம்னு சொல்றது முதல் அப்புறம். முதல் இருக்க வேண்டிய தமசுக்கு அப்புறம் வந்து சேர்ந்த ஒரு பொருள் ஆசிரியமா இருக்க முடியாது. இப்ப அஜ்ஞானம் ஏற்கனவே இருக்கு, அதுக்கப்புறம் ஜீவபாவமும் ஈஸ்வரபாவமும் வந்தது சொல்ற மாதிரி தெரியுது இந்த ஸ்லோகத்துல. ஆனா அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு காமிக்கிறதுக்காக நான் இந்த அளவுக்கு சொன்னேன். உண்மையா என்ன இருக்கு, மாயாதீனமா இருக்கு இல்லையா, இந்த ஜீவபாவமும் ஈஸ்வரபாவமும் மாயாதீனமா இருக்கிறதுனால மாயையே வச்சுட்டுதான் ஜீவனையும் ஈஸ்வரனையும் நிரூபணம் பண்ணணும் என்றதுனால மாயையுடைய ஆசிரியம் என்னன்னு கேட்டா ஜீவனும் ஈஸ்வரனும் சொல்லக்கூடாது. ஜீவனோ ஈஸ்வரனோ மாயையுடைய ஆசிரியம் இல்லை, ஆனால் சுத்த சைதன்யம் ஆசிரியம் சொல்லலாம். சுத்த சைதன்யம் ஆசிரியம், ஜீவனும் ஈஸ்வரனும் மாயையுடைய ஆசிரியம் இல்லை. என்ன காரணம், இந்த மாயையே வச்சுட்டுதான் ஜீவபாவத்தையும் ஈஸ்வரபாவத்தையும் நிரூபணம் பண்ண முடியும். அப்ப எதை வச்சுட்டு ஜீவபாவத்தையும் ஈஸ்வரபாவத்தையும் நம்மளால நிரூபணம் பண்ண முடியுமோ அத வேற எங்கேயோ இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ஆசிரியம் ஜீவனும் ஈஸ்வரனும் சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவனையும் ஈஸ்வரனையும் நிரூபணம் பண்றதுக்கே மாய தேவைப்படுறது. அதனால மாயையுடைய ஆசிரியம் என்ன, ஜீவனும் ஈஸ்வரனும் சொல்ல முடியாது. அதனால இதை ரெண்டையும் விட்டுட்டு சுத்த சைதன்யம்னு சொல்றது. பூர்வசித்த தமசோஹி பశ్చిமோ ந ஆசிரியோ பவதி நாபி கோச்சரஹா. விஷயவும் ஆகாது, ஆசிரியவும் ஆகாது, விஷயவும் ஆகாது. அப்படின்னா தெரியாத எந்த மூலாஜானம் எதை விஷயமா பண்றது, கிம் விஷயம் மூலாஜானம். மூலாஜானத்தினுடைய விஷயம் என்ன கேட்டால் கேள்வியுடைய அபிப்பிராயம் என்ன, கேள்வியுடைய அபிப்பிராயம் அந்த இந்த அத்தனை பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய மூலாஜானம் கிம் விஷயகம், எதை விஷயமா பண்றது. சாதாரணமா அதனுடைய டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது எது தெரியாம இருந்ததுனால இந்த உலகம் தெரியறதோ அதுதான் மூலாஜானத்தினுடைய விஷயம். எது நமக்கு தெரியாம இருக்கிறதுனால இந்த உலகம் அத்தனையும் தெரியறதோ அதுதான் மூலாஜானத்தினுடைய விஷயம் சொல்றோம். இந்த ஒரு டெபினிஷன் வச்சுட்டு பாருங்க, சுத்த சைதன்யத்தை தெரியாம இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் அத்தனையும் தெரியுது. நம்மளுடைய ஜீவஸ்வரூபத்தை தெரியாம இருக்கிறதுனால இல்ல, ஜீவனே தெரியாம இருக்கிறதுனால இல்ல. ஜீவன் தான் என்ன, இந்த ஈகோ இருக்கு இல்லையா, அது நமக்கு தெரியும். ஐ ஃபீலிங் நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐ என்ற ஃபீலிங் இருக்கு, நான் என்ற ஃபீலிங் இருக்கு. அதனால ஜீவனே தெரியாம இல்லை, கடவுளையும் தெரியாம இல்லை. ஈஸ்வரன் யார் கேட்டால் சாஸ்திரத்திலிருந்து நம்ம வாசிச்சு எப்படி எல்லாம் கிரகிச்சிருக்கோம் அப்படி எல்லாம் சொல்லலாம். ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாவா ஒரு ஈஸ்வரன் இருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. ஆனால் அதனால சம்சார நிவர்த்தி ஆகல, வாஸ்தவம் தானே. அதனால எது தெரியாம இருக்கிறதுனால சம்சாரம் தெரியறதோ அது ஈஸ்வரன், அது சுத்த சைதன்யம். சுத்த சைதன்யத்தை நமக்கு தெரியல, ஈஸ்வரனே தெரியும், ஜீவனையும் தெரியும், சுத்த சைதன்யத்தை தெரியல. சுத்த சைதன்யத்தை தெரியலன்னா அபரோக்ஷமா தெரியல. ஈஸ்வரனையும் அபரோக்ஷமா தெரியலையேன்னு கேட்டா தப்பு இல்லை, ஈஸ்வரனை பரோட்சமா தான் தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் பரோட்சம், ஈஸ்வரன் பிரத்யக்ஷமே இல்லை தெரியுமா. ஈஸ்வர ஸ்வரூபம் பிரத்யக்ஷம் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. நீங்க கேட்கலாம் புராணத்துல எல்லாம் ஈஸ்வரன் அப்படியே
பக்தனுக்கு முன்னாடி பிரத்யட்சமா வந்திருக்கே கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்றேன். புராணத்துல இருக்கிறது என்னன்னா, பக்தானுகிரகார்த்தம் ஈஸ்வரஸ்யாபி மாயாமயம் ரூபம் பவதி இருக்கு. பாஷ்யக்காரரே சொல்றார். அப்ப பக்தால அனுகிரகம் பண்றதுக்காக ஏ யதா மாம் பிரபத்தியந்தே நாம் ததைவ பஜாமியகம் இருக்கிற மாதிரி, கீதையில சொல்ற மாதிரி, அந்த பக்தனுக்கு எப்படி வந்தாலும் சந்தோஷமா இருக்குமோ அப்படி ஒரு ரூபத்துல வர்றது. ஆனால் இவனுடைய கண்முன்னில் என்ன இருக்கு? அந்த ரூபம்தான் இருக்கு. அந்த ரூபம் ஜெகத்காரணம் இல்லை. ஜெகத்காரண விசிஷ்டமா தெரியுறதா ஈஸ்வரனே? ஒன்னும் தெரியாது. சங்க சக்கர கதாதாரியா தெரிஞ்சுக்கலாம். அது உபாசிய ஸ்வரூபம். அப்ப பக்தனுடைய மனசுல இருக்கிற உபாசிய ஸ்வரூபம் எது இருக்கோ அது பலவிதமா இருக்கலாம். 1000 பிரகாரங்கள் இருக்கலாம். அதுக்கு அந்த பிரகாரங்களை எல்லாம் எடுத்துட்டு ஈஸ்வரனுக்கு வரலாம். ஆனால் வந்தது அவனால பிரத்யட்சமா தெரிஞ்சது எது? ஜெகத்காரண ஸ்வரூபம் இல்ல, அவனுடைய உபாசிய ஸ்வரூபம் வெளியில் தெரியுது. அந்த மாயாமயமா கூட தெரியறது என்னன்னு கேட்டால், சக்ஷுரேந்திரிய வேத்தியமா என்ன இருக்கு? அந்த மாயாமய ரூபம். அது உபாசிய ஸ்வரூபம் தான் தெரியுது. ஈஸ்வரன் என்று சொல்லும் பொழுது இந்த மாயாமய ரூபமும் ஈஸ்வரன் இல்லை. அப்ப பக்தனுக்கு முன்னாடி பிரத்யட்சமா தெரியக்கூடிய அந்த மாயாமய ரூபம் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமும் இல்லை, சுத்த சைதன்ய ஸ்வரூபம் இல்லை என்றது வேற விஷயம். ஈஸ்வரன் என்று வியாபகாரிகமாவும் சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்க, அந்த பொருளுடையும் தனிஸ்வரூபம் இல்லை, நிஜஸ்வரூபம் இல்லை. அந்த பக்தனுக்காக காமிக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப ஈஸ்வரனுடையும் ஒரிஜினல் ஸ்வரூபம், சுத்த ஸ்வரூபத்தை சொல்லல, ஈஸ்வரத்த விசிஷ்டம் ஸ்வரூபம் இருக்க, அதுவும் இந்த பக்தனுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஸ்வரூபம் இல்லை. அதனால ஈஸ்வரன் என்றது அந்த பொருள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தான்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது பரோட்சம்தான். அப்ப ஈஸ்வரனே தெரியறதுன்னா ஈஸ்வரனே பரோட்சமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஈஸ்வரனுடைய மாயாமயம் ரூபம் வேணும்னா உங்களால சாட்சாத்கரிக்க முடியும். அப்பேற்பட்ட தபஸ் இருக்கு உங்களுக்குன்னா, ஒரு சொப்னம் மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஒரு அந்த மாயாமயம் ரூபம் அப்படியே பிரத்யட்சப்பட்டிருக்கு. உங்களால வேணும்னா அது சாதிக்க முடியும், சாதிக்கலாம். புராணத்துல எல்லாம் இருக்கு. இப்ப நமக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்காதுன்றது வேற விஷயம். இருந்தாலும் அப்படி வரலாம். வர்றதுக்கு ஒன்றும் அத்வைத சாஸ்திர விரோதம் ஒன்றும் இல்லை, எந்த தரிசனத்துக்கும் விரோதம் இல்லை. விசேஷமா அத்வைதத்துல அது சரிப்படுத்த முடியும். அத்வைதத்துல அதுதான் விசேஷம். எல்லாமே நம்மளால அந்த மாயையே வச்சுட்டு எது வேணும்னா நமக்கு ஏற்படுத்த முடியும். அதனால ஈஸ்வரனுடைய மாயாமயம் ரூபம் கண்ணுக்கு விஷயமா இருக்கும். இப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணனா வந்திருக்குன்னா அது ஈஸ்வரனுடைய ஒரு மாயாமய ரூபம் தான். அது இது இப்ப வசுதேவருடைய புத்திரன் ஜெகத்காரணம் சொல்ல முடியுமா? ஜெகத்காரணமா இருக்கிற ஈஸ்வரனுடைய ஒரு மாயாமயம் ரூபம் சொல்லாமே தவிர, தேவகியுடையும் வசுதேவனுடையும் புத்திரனா பிறந்திருக்கக்கூடிய அந்த சரீரம் இருக்கு, அந்த சரீர விசிஷ்ட ரூபேனா ஜெகத்காரணம் சொல்ல முடியுமா? முடியாது, கண்டிப்பா முடியாது. அதனால அது இது எல்லாமே ஈஸ்வரனுடைய லீலைன்றது காமிக்கிறதுக்காக நமக்கு முன்னாடி அவதாரங்கள் வந்திருக்கு. இதுதான் அவதாரம் தீர். அது ஈஸ்வரனுடைய கர்மாவினால கிடைக்கிற சரீரம் இல்லை, அது நம்மளுடைய பக்தாளுடைய கர்மாவினால பகவானே ஒரு மாயாமய ரூபத்தை எடுத்துட்டு நிக்கிறது. இப்ப பகவானே நிக்கிறதா இருந்தாலும் பகவான் என்ற சிருஷ்டி ஸ்திதி சம்ஹர்த்திர ரூபமா இருக்கக்கூடிய ஒரிஜினல் பகவான் இருக்க, அது நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி வராது. அது கண்ணுக்கு முன்னாடி வர முடியாது. அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வேற விதமா ஒரு மாயாமய ஸ்வரூபம் நமக்கு முன்னாடி வருது. இதுதான் அவதாரங்கள், இதுதான் பிரத்யக்ஷ ஸ்வரூபம். எல்லாமே இருக்கலாம். ஈஸ்வரன் என்றது பிரத்யக்ஷம் இல்லை, பரோட்சம் தான். ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் பரோட்சம் தான். சுத்த சைதன்யம் என்றது அப்படி இல்லை. சுத்த சைதன்யம் என்றது உண்மையா அபரோக்ஷ வஸ்து. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஈஸ்வரனே உங்களால பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்க முடியவே முடியாது. ஈஸ்வரனே பரோட்சமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஈஸ்வரனுடைய மாயாமய ரூபத்தை வேணும்னா உங்களால பிரத்யக்ஷமா பார்க்கலாம். ஈஸ்வரனுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்தை பிரத்யக்ஷமா பார்க்க முடியாது. ஆனால்
சுத்த சைதன்யத்தை பிரத்யக்ஷமா சாட்சாத்கரிக்க முடியும். எப்படி அகம்னு நம்மளுடைய ஜீவஸ்வரூபம் நமக்கு பிரத்யக்ஷமா தெரியுதோ அப்படி சுத்த சைதன்யமும் பிரத்யக்ஷமா அகண்டாகார விற்பிக்கு விஷயமா கொண்டு வர முடியும். என்ன காரணம்னா அதனுடைய சுரூபமே அபரோக்ஷம். எத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா இருக்கிறதுனால சுத்த சைதன்ய சாட்சா்காரம் சொன்னால் அது அபரோக்ஷமா தான் இருக்கணும், அபரோக்ஷமா தான் இருக்கணும். அதனால சுத்த சைதன்யத்தை சாட்சாத்கரிக்க முடியும். அப்போ இந்த சுத்த சைதன்யம் இந்த வரைக்கும் நமக்கு தெரியல சொன்னா என்ன அர்த்தம்? அபரோக்ஷமா தெரியலன்னு அர்த்தம். இந்த வரைக்கும் கதை எதுக்கு சொன்னேன்னா இந்த சுத்த சைதன்யம் தான் மாயையுடைய விஷயம். அத புரிய வைக்கிறதுக்கு தான் சொன்னேன். சுத்த சைதன்யம் அகம் நஜானாமி இருக்கு இல்லையா? என்ன காரணம்? சாஸ்திரம் வாசிக்காம இருக்கிறதுனால இருந்ததுனால இல்ல, சாஸ்திரம் வாசிச்சிருக்கேன். சாஸ்திரம் வாசிச்சு சுத்த சைதன்யம் தான் எப்படின்னு தெரியும். ஆனால் சுத்த சைதன்யம் நஜானாமின்னு எனக்கு எண்ணம் இருக்குன்னா என்ன அபிப்பிராயம்? என்ன? அபரோக்ஷமா தெரியலை, இந்த வரைக்கும் அகண்ட சாட்சா்காரம் ஏற்படலை, அதனால தான் உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் தானே அபிப்பிராயம். அதனால எதை தெரியாம இருக்கிறதுனால இந்த உலகத்தை தெரியறதோ அதுதான் அஜ்ஞானத்தினுடைய விஷயம். கோச்சரஹா விஷயத்துவம், கோச்சரத்துவம், கோச்சரத்துவம் விஷயத்துவம், அப்ஜெக்ட் அர்த்தம். அப்போ இந்த இதனால என்ன கிடைச்சிருக்கோம்னா இந்த சுத்த சைதன்யம், இப்ப சொன்ன இந்த சுத்த சைதன்யமே அஜ்ஞானத்தினுடைய விஷயமும் அதுதான், ஆசிரயமும் அதுதான் என்றது விவரணகாரருடைய சித்தாந்தம். இதோட இன்னைக்கு முடிக்கிறேன்.